Hi everyone, I hope you are all well. இன்றைக்கு வீடியோல வந்து நாங்க ரெண்டு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்பைசி chickpea and ரெண்டாவது இந்த ஸ்வீட் mung beans. ஸோ ஒரு ஸ்பைசி ரெசிபி அண்ட் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அண்ட் இந்த ரெண்டு ரெசிபி செய்கிறதுக்குமே நான் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும் அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான். ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். ஸோ பயிரையும் கடலையும் நான் கொஞ்சம் ரின்ஸ் பண்ணிவிட்டு இதை நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் கட்டாயம் ஊற வச்சு செய்கிறது எதுக்கண்டா அது வந்து குக்கிங் டைமும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகும். அதோட உங்களுக்கு இந்த கேஸ் வலிமையாக கடலெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கேஸியாக இருக்கும். அதே நீங்கள் இந்த ஊற வச்சு எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி நீங்கள் மறுபடியும் காலையில் சேஞ்ச் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த அதில் இருக்கிற கேஸ் தன்மை உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களோட மங் பீன்ஸில் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வளர தொடங்கியிருக்கும். அண்ட் சிக்பீடையும் சைஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா பெருசாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் செய்ய போகிறது என்னென்னா இந்த ஸ்பைசி chickpea. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஊற வச்ச கடலையை இன்னொரு தடவை ரின்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் இது இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா அவிச்சு எடுக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறபடியால் இதுக்கு எத்தனை விசில் அப்படின்ற எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு கெஸ்ஸில் இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசிலில் இறங்கிட்டேன். அண்ட் இட் வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ மூடியாச்சு, தென் கேப்பை போட்டாச்சு, டன் அப்படி தான் நினச்சேன். பட் நோ, ரியாலிட்டி அந்த மாதிரி இல்லை. உண்மையிலுமே நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரெஷர் குக்கர்கிட்ட டிப் நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் அந்த விசில் கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் மூடியை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி மூடிட்டு தென் விசில் கேப்பை போடுங்க. அண்ட் ப்ரெஷர் குக்கர்கிட்ட டிப் நம்பர் 2, இந்த விசில் சத்தத்தை கட்டாயம் எதிர்பார்த்துருங்க. அப்படி இல்லாட்டி நீங்களும் இந்த மாதிரி தான். அண்ட் ப்ரெஷர் குக்கர்கிட்ட டிப் நம்பர் 3, நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் விசில் சத்தம் முடிஞ்ச உடனே ப்ரெஷர் குக்கரை திறக்க போவேணாம். இன்கேஸ் உங்களுக்கு உடனே திறக்கணுமெண்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அந்த கேப்பை லைட்டாக தூக்கி நீங்கள் எல்லா ப்ரெஷரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு திறக்கலாம். ஸோ எங்களோட chickpea நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அண்ட் இப்போ நாங்கள் இந்த ஸ்பைசி chickpea எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வீட்டில் வளமையாக கடலை தாளிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கடுகு, வெங்காயம், இந்த க்ரீன் சில்லிஸ் எல்லாம் போட்டு இதை தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து நாங்கள் வலிமையாக வீட்டில் தாளிக்கக்கூடிய கடலை தான். அண்ட் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் தேங்காய், அதோட கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை நல்லா நான் வறுக்க போகிறேன். அண்ட் அவ்வளோதான், உங்களோட ஸ்பைசி chickpea இப்போ ரெடி. அண்ட் இதில் கட்டாயமாக சாப்பிட முதல்ல ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி அதையும் சேர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு டெலிஷியஸான ஸ்பைசி chickpea பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி.
ஸோ now மூவிங் ஆன் இந்த ஸ்வீட் மங் பீன்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அண்ட் இதுக்கும் பேஸ் வந்து இந்த பயரை ஃபர்ஸ்ட் நல்லா அவிச்சு எடுக்கிறது தான். ப்ரெஷர் குக்கரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றே தெரியாது. அது நீங்கள் அடுப்பை நிப்பாட்டி அந்த விசிலெல்லாம் முடிஞ்சு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் இதை கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் சிக்பி வச்ச மாதிரி இதுக்கும் 5 விசில் வச்சுட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை செய்கிறீங்கண்டா நீங்கள் கடலை அவிக்கிறது எவ்வளவோ அதை விட டெஃபினட்டாக ஒரு 2 விசில் இதை குறைச்சிட்டே நிப்பாட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பயிர் ரெடி ஆகும். பட் இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா டோன்ட் வரி. உங்களுக்கு இதை கொஞ்சம் நேரம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். ஸோ இந்த கடைஞ்ச பயரில் இப்போ நான் கொஞ்சமாக இடித்து ஏலக்காய் போடுறேன். அதில் ஒரு கொஞ்சம் துருவின தேங்காய் அண்ட் உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் அண்ட் a pinch of salt. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை வந்து லட்டு மாதிரி உருண்டையெல்லாம் பிடிக்கவும் மேலும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அதே வச்சு அப்படியே சாப்பிடவும் மேலும். So that's it for today everyone. Thank you really so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll catch you all next time. Until then, bye from Navina. Take care everyone.